ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நவம்பர் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் வந்திருக்கவங்க ஒவ்வொருவரையும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லி வரவேற்கிறோம். இந்த அருமையான காலவெளியில் கர்த்தர் உங்களை இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கா என்று சொல்லி விசுவாசிக்கிறீர்கள் என்று நம்புகிறேன். ஒருவேளை அவிசுவாசம் உள்ளவர்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த நாளிலே கர்த்தரிடத்தில் திரும்புவோம், கர்த்தரிடத்தில் விசுவாசத்தை கற்றுக்கொள்வோம், விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நடத்த உண்மையுள்ளவராக இருக்க. இந்த நாளுடைய ஆராதனைகளை கடந்து போகிறோம். விசேஷமாக இந்த நாளுடைய ஆராதனை நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, சோஃபியாக்காக என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அவளை சிலுவையில் மறுத்து வெளிப்படும்படியாக இந்த நாளுடைய செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மனமகிழ்ச்சியான நாளிலே உங்களுடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நவம்பர் மாதத்தினுடைய 3வது வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் எங்களை இதுவரை கரம் பிடித்து நடத்தினவர், இனிமேலும் நடத்த வல்லமையுள்ளவராக இருக்கீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். விசேஷமாக இந்த நாளுடைய ஆராதனை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. நடத்துகிற அருமையான சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் அவளை ஆஸ்வதிப்பீராக. அவளுடைய எல்லா எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றி கொடுங்க. இந்த நாளுடைய ஆராதனையில நீர் ஆண்டவரை அவளை எடுத்து வல்லமையாக உபயோகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இப்பொழுதும் ஆராதனையில் போவோம். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக உங்கள் எல்லோரையும் இந்த மாதத்தின் 3ஆம் வாரத்திற்கு வரவேற்கிறோம். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளால் எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், எருசலேம் நகரம் மலைகளால் எப்போது சூழ்ந்து இருப்பது போல், எப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். இப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு கனிதரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலையில்லை. கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலையில்லை. கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல். மனைவி கனிதரும் திராட்சை செடி, பிள்ளைகள் ஒளிவ கன்றுகள் போல். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள்.
கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர். சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனிதர் பேறு பெற்றோர். கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனிதர் பேறு பெற்றோர். உழைப்பின் பயனை உண்பார்கள், நன்மையும் நலமும் பெறுவார்கள். உழைப்பின் பயனை உண்பார்கள், நன்மையும் நலமும் பெறுவார்கள். கர்த்தரை நம்பினோர் பேறு பெற்றோர். சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். ஆமாண்டவரே இயேசுசாமி, உம்மை நம்பினோர் ஆண்டவரே இயேசுசாமி சீயோன் மலை போல் ஆண்டவரே உறுதியுடன் ஆண்டவரே அசையாமல் இருப்பார்கள் சாமி. ஆண்டவரே எந்த கஷ்டங்கள் வந்தாலும் சாமி, எந்த துயரங்கள் வந்தாலும் ஆண்டவரே, எப்பேற்பட்ட புயல் எங்களை அடித்தாலும் சாமி ஆண்டவரே நாங்கள் அசராமல் ஆண்டவரே சாமி நிற்போம் சாமி. ஆண்டவரே உம்மை நம்பினோர்கள் சாமி ஆண்டவரே ஒருபோதும் நீங்கள் ஒருபோதும் கைவிடுவதில்லை சாமி ஆண்டவரே சாமி. அந்த நம்பிக்கையுடன் சாமி ஆண்டவரே நாங்கள் இன்னைக்கு ஆண்டவரே அசையாமல் நிற்கிறோம் சாமி ஆண்டவரே இயேசு சாமி. அநேக நேரம் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இயேசு சாமி எங்களுக்கு கஷ்டங்கள் வரும்போது சாமி, எங்களை ஆண்டவரே இயேசு சாமி கடுமையான புயல் தாக்கும் போது சாமி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே சாமி எங்களுடைய விசுவாசம் ஆண்டவரே ஷேக் ஆயிடுது சாமி ஆண்டவரே. ஆனால் எங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் உறுதிப்படுத்துங்க சாமி ஆண்டவரே சாமி. நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே சாமி நாங்கள் ஆண்டவரே எங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த போராட்டங்கள் ஆண்டவரே சக்ஸஸ்ஃபுல்லாக போராட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹெல்ப் அஸ் டு ஃபைட் த குட் ஃபைட் லார்ட் ஜீசஸ் ஃபாதர் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே அந்த நல்ல ஒரு போராட்டத்தை ஆண்டவரே போராட எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி ஆண்டவரே சாமி. அந்த சீயோன் மலை போல் ஆண்டவரே உறுதியுடன் நிற்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன் நான். நன்றியோடு நான் துதி
நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் இன்றும் நன்றி கூறுவேன் நான். ஆமாண்டவரே இயேசு சாமி, எனக்காய் நீர் செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே நான் என்னாலும் ஆண்டவரே நன்றி கூறுவேன் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, நீர் ஆண்டவரே சாமி என்ன பாவத்திலிருந்து தூக்கு நீர் சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, என்ன ஆண்டவரே சாமி, ஆண்டவரே பாவம் இல்லாத போல் ஆண்டவரே என்னை ஆண்டவரே ரைச்சஸாக மாற்றினீர் சாமி. ஆண்டவரே சாமி, அதற்காக நான் என்றைக்குமே ஆண்டவரே நன்றி கடனாக இருக்கிற சாமி. ஆண்டவரே இயேசு சாமி, ஆண்டவரே நீங்கள் என்னுடைய ஜெபங்கள் ஆண்டவரே எவ்வளோ தூரம் கேட்கப்படலையோ சாமி ஆண்டவரே, ஆனால் நீங்கள் ஆண்டவரே என்னுடைய நன்றி ஆண்டவரே நீங்கள் டிசர்வ் பண்ணுறீங்க ஆண்டவரே. என்னுடைய துதியை நீங்கள் டிசர்வ் பண்ணுறீங்க சாமி. ஏன்னா ஆண்டவரே எனக்காக நீர் ஒரு நித்திய ஜீவனை நீங்கள் வச்சிருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே சாமி, இந்த வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் துயரங்கள் ஆண்டவரே நிரந்தரம் அல்ல சாமி. ஆண்டவரே நீர் எனக்கு நிரந்தரமான ஒரு நித்திய ஜீவனை நீங்க எனக்காக சம்பாரிச்சு வச்சிருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே சாமி, அதை விட வெள்ள உயர்ந்தது வேற எதுவுமே இல்லை சாமி. ஆண்டவரே நான் அதற்காக உண்மை துதிக்கிறேன் சாமி. ஆண்டவரே சாமி, ஆண்டவரே உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சாமி. ஆண்டவரே இந்த வேலையில சாமி ஆண்டவரே உங்களை ஆண்டவரே நான் அப்பான்னு கூப்பிட்றதுக்கான அந்த சுவிகாரத்தை நீர் எனக்கு கொடுத்துருக்கிறீர் சாமி. அதற்காக உமக்கு நன்றி சாமி. ஆண்டவரே அதற்காக உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் சாமி. ஆண்டவரே சாமி, நீர் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே சுற்றி இருக்கிறீர் சாமி. ஆண்டவரே எங்களை ஒரு நாளும் ஆண்டவரே நீர் வழி நடத்தி வந்திருக்கிறீர் சாமி. ஆண்டவரே அநேக நேரம் ஆண்டவரே சாமி ஆண்டவரே எங்களுடைய சிச்சுவேஷன் ஆண்டவரே சாமி எங்களுக்கு ஆண்டவரே எதுக்காகன்னு புரியாமல் இருக்கலாம் சாமி. ஆண்டவரே சாமி, ஆனால் உம்முடைய தாட்ஸும் எங்களுடைய தாட்ஸு சேம் அல்ல சாமி. ஆண்டவரே சாமி, ஆனால் நீர் எது ஆண்டவரே எங்களுக்கு செஞ்சாலும் அது நன்மைக்கே செய்கிறீர் என்று ஆண்டவரே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் சாமி. ஆண்டவரே சாமி, இந்த வேலையில் ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருத்தரோடையும் நீங்கள் பேசுங்க சாமி. ஆண்டவரே அவங்க எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சாமி ஆண்டவரே சாமி, நீங்கள் ஆண்டவரே அவங்கள அந்த சூழ்நிலையில் ஒரு காரணத்துக்காக வச்சிருக்கிறீங்க சாமி. ஆண்டவரே சாமி, ஒருவேளை அது ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்புவதற்காக இருக்கலாம் சாமி. ஆண்டவரே இல்லை ஆண்டவரே உங்களோட இன்னும் நெருங்குவதற்காக இருக்கலாம் சாமி. ஆண்டவரே இல்லை எங்களுக்கு ஆண்டவரே ஏதாவது ஒரு விலை உயர்ந்த பாடத்தை கற்றுக் கொடுக்குவதற்காக இருக்கலாம் சாமி. ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் சாமி ஆண்டவரே எங்களை பலப்படுத்துங்க சாமி. உம்முடைய சித்தத்தின்படி ஆண்டவரே நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை செய்யுங்க சாமி. மீது உள்ள ஆராதனையை நீங்கள் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பிரதான கிருபையினால நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றோம். இப்பொழுது செய்தி கடந்து போவோம். உங்களுடைய வேதாமத்தை ஓசியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். Turn your Bible to the book of Hosea chapter 12 verse 6. இப்போதும் நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கைக்கொண்டு இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு. ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துக்கு கீழாக நாம் செய்தியை கேட்டுக்கொண்டு வருகிறோம். Turn to God, keep mercy and judgment and wait on the God என்று சொல்லி அந்த வசனத்துக்கு கீழாக நாம் முதலாம் 1ஆம் தேதி முதல் வாரம் மற்றும் 2வது வாரம் நாம் தேவனுடைய செய்தியை கேட்டோம். 2வது வாரத்தில் பார்த்தோம் ஃபோக்கஸ் ஆன் காட் என்று சொல்லி தேவனிடத்தில் திரும்பக்கூடியவளாக இருக்க வேண்டும். அது இல்லாமல் 3 விதமான சீயை குறித்து பார்த்தோம். the call to return, the character to worship and the continuous of worship is important என்று சொல்லி 3 விதமான சீயை குறித்து நம்ம போன வாரம் பார்த்தோம். இந்த நாள் அதனுடைய கன்க்ளூஷனாக பார்க்குறோம். இந்த இடத்துல போட்டிருக்குது, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டிரு என்று சொல்லி நம்ம போன வாரத்தினுடைய செய்தியில் பார்க்கும்போது சொன்னேன். நீ தயவையும் நியாயத்தையும் கை கொண்ட பிள்ளைகளாய், கை கொண்ட விசுவாசிகளாய் நாம் இருக்க வேண்டும். உலகத்தாருக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் செய்தியை பார்த்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக கடைசியாக ஒரு போடப்பட்டிருக்கு, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டிரு என்று சொல்லி தமிழில் இருக்கு. ஆனால் ஆங்கில வேதாமத்தில் வெயிட் ஆன் தை காட் கண்டினியூலி என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் காத்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம். எப்போ காத்திருப்போம்? ஒரு நம்பிக்கை இருக்கும்போது. உதாரணத்துக்கு நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வருகிறார்கள் என்று சொல்வோம் என்றால் அவர்களுக்காக ரயில்வே ஸ்டேஷனில் நம்ம காத்திருப்போம். என்ன நம்பிக்கை? கட்டாயம் அவர் அந்த ட்ரெயினில் ஏறி இருப்பார், கட்டாயம் நம்மோடு நம்ம எதிர்பார்க்கிற இந்த நாளிலே வருவார் என்று சொல்லி.
ஸோ கிறிஸ்தவர்கள் விசுவாசிகளாகிய நாம் அதை காட்டிலும் அதிகமாய் கிறிஸ்துவுக்காய் காத்திருப்பது மாத்திரமல்ல, நம்பிக்கையோடு அதான் தமிழ்ல போட்டிருக்கு, நீ தேவனை நம்பிக்கொண்டிரு அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா இங்கிலீஷ் வேதாகமத்துல வெயிட் ஆன் தி காட் கண்டினியூலி, தொடர்ந்து தேவனுக்காய் காத்திரு, நீ கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீ தேவனிடத்துல காத்திருக்கக்கூடியவளா இருக்க வேண்டும். இந்த மாசத்துல நம்ம பார்த்தோம், நீ முதலாவது தேவனிடத்துல திரும்பக்கூடியவங்களா இருக்கு. டர்ன் டு காட், இல்ல ரிட்டர்ன் டு காட், இல்ல ஃபோக்கஸ் ஆன் ஹிம் என்று பல தலைப்புகளை இந்த மாதத்துல பார்த்துட்டு வரோம். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் கர்த்தரை நோக்கி காத்திருக்கக்கூடிய அனுபவத்துக்குள்ள தள்ளப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, அநேக நேரம் நம்ம அவசரப்படுவோம், எனக்கு இந்த காரியம் நடக்கவில்லை என்றால் கர்த்தர் என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி அநேக தடவை நாம் யோசிப்பது உண்டு. ஆனால் வேதத்தில் பார்க்கும்போது நீங்கள் காத்திருக்கும் போது மாத்திரம்தான் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும். உதாரணத்துக்கு ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 40 அதிகாரம் 31 வசனத்தை வாசிக்கலாம். ஐசையா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படியார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்களா? அவர்கள் சோர்ந்து போக மாட்டாங்க, இளைப்படைய மாட்டாங்க. காரணம், அவர்கள் கழுகுகளைப் போல எழும்பி செட்டைகளை அடித்து எழும்பக்கூடியவர்களா இருக்கார்கள் என்று சொல்லி ஏசாயா தன்னுடைய அனுபவத்தில் எழுதுகிறதை பார்க்கிறேன். கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் அந்த வெயிட்டிங் டைம் என்பது நம்ம நிறைய நேரம் மறந்து விடுகிறோம். ஆபிரகாம் தனக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறத்தக்கதாய் அவன் காத்திருந்தான். ஆனால் இடையில சாராளுடைய பேச்சை கேட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்க நினைத்த ஆசீர்வாதத்துக்கு முன்னதாக அவன் சில காரியங்களை ஈடுபட்டதுனால அவனுடைய வாழ்க்கையில பெரிய பிரச்சனை, குடும்பத்தில் சமாதானமின்றி காணப்பட்டது. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கு பிறந்த போது அவன் அநேக நாள அலக்களிக்கப்படக்கூடிய சூழ்நிலை தள்ளப்பட்டான். காரணம், ஆபிரகாமினுடைய அவசரத்தின் நிமித்தம். ஆனால் காத்திருந்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை பார்க்க முடிஞ்சது. ஒரு விஷயம் தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, தாவீது ராஜாவா ஏற்படுத்தப்பட்ட போது கூட அபிஷேகம் பண்ணப்பட்டு அவன் தேவனுடைய நேரத்துக்காய் காத்திருந்தான். சவுல் அவனுக்கு அநேக காரியங்களை அவனை வேதனைப்படுத்தும்படியாக, அவனை கொலை செய்யும்படியாக தீர்மானித்த போது கூட தாவீதுக்கு அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனை நான் ஒரு நாளும் என் கை வைக்க மாட்டேன் என்று சொல்லி தேவனுடைய நேரத்துக்காய் காத்திருந்ததுனால அவனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரப்பட்டது என்று சொல்லலாம். தாவீதுக்கு அநேக போராட்டங்கள் வந்தது. குடும்பத்தின் நிமித்தம் போராட்டம், பெலிஸ்தர்கள் மூலமாய் போராட்டம், அமலேக்கியர் மூலமாய் போராட்டம், சொந்த மகன் மூலமாய் போராட்டம். ஆனால் அதன் மத்தியில கர்த்தர் அவனை பாதுகாத்து 40 வருட காலமாய் இஸ்ரவேலை வழிநடத்தக்கூடிய ஒரு நல்ல ராஜாவாய் ஏற்படுத்தி கொடுத்தார். அது மாத்திரமல்ல, அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினான் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களாகிய நாம் விசுவாசிகள் அநேக தடவை நம்முடைய வாழ்க்கையில நாம் மறந்து போகக்கூடிய ஒரு காரியம், எல்லா காரியமும் உடனே நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு ஏமாந்து போகக்கூடியவர்களாக. யோசேப்பை எடுத்துக்கொள்வோம் என்றால், யோசேப்பு ஏறக்குறைய 13-16 வருடங்கள் அவன் காத்திருந்து சிறைசாலையில தாம் செய்யாத தவறுக்காய் தண்டனையை அனுபவிக்கக்கூடியவனாய் இருந்தான். ஆனால் வேதம் சொல்கிறது, கர்த்தர் அவனோடு இருந்ததுனால அவன் போகிற இடத்திலெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். மனுஷ தயவை கட்டளையிட்டார். சிறைசாலை தலைவனிடத்தில் அவனுக்கு கிருபை கிடைத்தது. இப்படி அநேக காரியங்களை சொல்லிக் கொண்டு போகலாம். காத்திருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு. இன்னொரு ஒரு வசனம் இருக்கு, சங்கீதம் 130 அதிகாரம் 5 வசனத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 130:5. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன், அவருடைய வார்த்தையை நம்பியிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த வருடம், இந்த மாதம், நவம்பர் மாதம் வந்துட்டோம், ஜான்வரி மாதம் அநேக வாக்குத்தத்தங்கள் நீங்கள் பெற்றிருக்கலாம். ஒருவேளை அந்த வாக்குத்தத்தம் இன்றைக்கு வரைக்கும் நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். தாவீது சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தையை நான் நம்பி இருந்தேன், அதற்காய் காத்திருந்தேன், அப்போ என்னுடைய ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரித்துக் கொண்டேன் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஒரு வார்த்தையை சொல்வார் என்றால் அது நிச்சயமாய் நடக்கும். அந்த வார்த்தையில ஒரு மாற்றம் ஏற்படாது. அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். நீங்களும் நானும் அவருக்காய் காத்திருக்கிறோம். இந்த அதிகாரத்தினுடைய இந்த 6ஆம் வசனம் ஒரு ஹைலைட்டான வசனம். இப்போது நீ உன் தேவனிடத்தில் திரும்பு, தயவையும் நியாயத்தையும் கை கொண்டிரு, இடைவிடாமல் உன் தேவனை நம்பிக்கொண்டு. இடைவிடாமல்
கொஞ்ச நாள் மாத்திரம் இல்ல, சூழ்நிலை நல்லா இருக்கிறது நேரத்தில் மாத்திரம் இல்ல, இடைவிடாமல். ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், வெயிட் ஆன் த காட் கண்டினியூலி. எல்லா சூழ்நிலையிலும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்லையும் கர்த்தரை நம்பி காத்திருக்கும் போது ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அநேக வேதத்தில் அநேகருடைய லைஃப்ல அவர்களுடைய சூழ்நிலை அவர்களுக்கு சாதகமாய் இல்லாத நேரத்தில் கூட கர்த்தரை முழுவதுமாய் நம்பினார்கள். உதாரணத்துக்கு புதிய ஏற்பாட்டில் பவுலுடைய வாழ்க்கை குறித்து பார்க்க முடியும். அவர் அநேக கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அநேகரால் அவர் துன்புறுத்தப்பட்டார். சீஷர்களால அநேகர் அவருக்கு விரோதமாக எழும்பினதை பார்க்கிறோம். அற்புதங்கள் நடந்த இடங்களில் எல்லாம் அவருக்கு விரோதமாக எழும்பி அவரை அடித்து துன்புறுத்தி அநேக சிறைசாலையில் தள்ளக்கூடிய நிலைமையில் இருந்தது. ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தருக்காய் காத்திருந்தது மாத்திரமல்ல, முழு மனதோடு அவருடைய நேரத்துக்காய் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அதனால தான் அவர் கடைசியாக சொல்றாரு, நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த நேரத்தில் அவருக்கு உறுதியாக காத்திருப்போம். ஏசாயால வாசித்த பிரகாரமாய் கழுகுகளை போல செட்டையில் அடித்து எழும்ப வேண்டும் என்றால் அவருடைய நேரத்துக்காய் காத்திருக்க வேண்டும். அவர் உங்களை ஏற்ற காலத்தில் உயர்த்தும்படி அவருடைய பலத்த கரத்தில் அடங்கிருங்க என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அந்த தேவனுக்காய் காத்திருப்போம். அவர் சொன்ன வாக்குகளை நிச்சயமாய் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கார். தயவை கடைபிடிக்கக்கூடியவளாய், மற்றொரு இடத்துல கைண்ட்னஸை காட்டக்கூடியவளாய் நாம் இருப்போம். நியாயத்தை கடைபிடிக்கக்கூடியவளாய் இருப்போம். கர்த்தரிடத்தில் திரும்புவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இருக்கிற இடத்துல தலையில தாழ்த்தி ஆவியானவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, ஆஸ்வதிக்கப்பட்ட வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு நீங்கள் பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. அநேக நாட்கள் நாங்கள் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காத்திருக்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்க. அந்த காத்திருக்கிற காலகட்டத்தில் கர்த்தர் எங்களுக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க உதவி செய்யுங்க. கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்பத்தக்கதாய், ஆண்டவர் உயர எழும்பத்தக்கதாய் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய. எங்களுடைய கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அப்புறப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய நேரத்துக்காய் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் காத்திருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட அற்புதத்தை செய்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அனுநயிக்கமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஸ்கிரீன்ல வருகிற வாட்ஸ்அப் நம்பர்ல ஜெப குறிப்பு இருக்கின்றால் தெரியப்படுத்துங்க. உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். ஆமென்.